Welcome to my YouTube channel. So this is going to be my ஒரு garment construction எப்படி நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ மை ஃபைனல் இயர். ஸோ போர்ட்ஃபோலியோவில் மொத்தம் 6 கார்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அதில் நான் கிட் கார்மெண்ட் வந்துட்டு ஒரு கேர்ள் கார்மெண்ட் பண்ணலான்னு சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே இருக்கிற இந்த டேபிளில் இருக்கிற எல்லாமே தான் என்னோடய வந்துட்டு ஸ்க்ராப் ஃபேப்ரிக்கோட கலெக்ஷன். இந்த கலெக்ஷனை வச்சு தான் ஆக்சுவலி நான் வந்துட்டு டிசைன் மேக் பண்ண போகிறேன். ஏன்னா வந்துட்டு இப்போது அந்த டிசைனுக்கு கலராக நிறைய ஃபேப்ரிக்ஸ் தேவைப்படுது. ஸோ இது வரைக்கும் நான் ஃபஸ்ட் இயர்லேருந்து யூஸ் பண்ண ஃபேப்ரிக்கு அந்த மாதிரி எனக்கு கிடைச்ச குட்டி குட்டி ஃபேப்ரிக் எல்லாத்தையும் வச்சு தான் அந்த டிசைன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஐடியானா, ஃபஸ்ட்டு வந்துட்டு பேட்டர்ன் போட்டு கார்மெண்ட்டை வந்துட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சிச்சுன்னா ஒரே ஒரு டிசைன் மட்டும் போட்டு பார்ப்போம். ஸ்டிச் பண்ணி பார்க்கணும். எல்லா டிசைனுமே குட்டி குட்டியாக ஒரு ஸ்டிச் பண்ணணும். ஸோ எப்படி வருதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு கார்மெண்ட்டே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலான்னு யோசிச்சிருக்கேன். அந்த சின்ன சின்ன டிசைன்ஸ் எல்லாம் செய்யறதுக்காக எல்லாமே நான் வந்துட்டு வெட்டிட்டு இருக்கேன். காஃபி பிரேக்கர்ஸ் ஒரு வழியாக டாப் போர்ஷன் முடிச்சாச்சு மக்களே. ஸோ பேசிக்கலி இதுதான் ஃப்ரண்ட்டு குட்டி பாப்பாவுக்கு. ஸோ இங்கே வந்துட்டு பேக் சைடு. ஸோ இது எப்படி இருக்கும்னா, ஒரு நிமிஷம், இந்த மாதிரி ஃப்ரண்ட்டு பேக். இந்த பேக் சைடு வந்துட்டு இப்படி இருக்குல்ல, இந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த ஜிப் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுவேன். ஜிப்பு வச்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஜிப்பு வச்சுட்டேன். நல்லா அழகாக வச்சுருக்கேன்ல, சூப்பராக வச்சுருக்கேன். லைக் இதெல்லாம் வந்துட்டு வேஸ்ட்டாக பண்ண நூல்ஸ், பட் ஸ்டில் லுக்ஸ் சூப்பர் குட். எனக்கே ஜாலியாக இருக்குது. அவள் தான் டாப் பார்ட் முடிஞ்சு. டாப் பார்ட்டையும் பாட்டம் பார்ட்டையும் அட்டாச் பண்ண போதும். பாட்டம் பார்ட் நான் இன்னும் பண்ணவே இல்லை. நான் வந்துட்டு இது பண்ண போகிறேன். கோய்ஸ் பண்ணியாச்சு கோய்ஸ். ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் அட்டாச் பண்ணியாச்சு கோய்ஸ். என்னோட டிசைனை நான் வந்துட்டு ரிவீல் பண்ண போகிறேன். ஸோ எப்படின்னா, இது வந்துட்டு ஒரு சாம்பிள். இது வந்துட்டு என்ன சொல்கிறது, வீணா போன ஒரு துணியை வச்சு பண்ணது. திஸ் இஸ் த சாம்பிள். அழகாக இருக்குல்ல. இது எப்படி நான் கொடுக்க போகிறேன்னா, பாட்டம் போர்ஷனில் மட்டும்தான் இது வரும். ஸோ இதுதான் வந்துட்டு பாட்டம் போர்ஷன்லேயும் இருக்கும். இந்த மாதிரி லேயர் ஆஃப் ஃபேப்ரிக்ஸ் தான் இருக்கும். லைக் லைனிங், சாட்டின், அதுக்கப்புறம் நெட். ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் இப்படி போயிடும். லைக் இப்போ பார்க்க ஒரு பட்டாம்பூச்சி உள்ளே உட்காந்துருக்க மாதிரி இருக்கா. இப்படி தான் ட்ரெஸ் ஃபுல்லாக இருக்க போகுது. ஆனால் டாப் போர்ஷனில் இது இருக்கு. ஏன்னா இது ஃப்ரம் த ஹிப்பில் மட்டும்தான் டிசைன் இருக்கணும். ஸோ ஆரிஜின், எவல்யூஷன் அந்த மாதிரி டைப்பில் கேட்டர்பில்லராக இருந்து பட்டர்ஃப்ளை 6 கார்மெண்ட்டுக்கும் ஒன்று ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்க போகுது. ஒன்று ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்டில் இருக்க போகுது. நம்ம எப்படி வேணால் பண்ணிக்கலாம். இன்ஸ்பிரேஷன் வந்துட்டு ஒன்றா இருக்கணும். அவ்வளோதான். இதுதான் ஸ்கர்ட் லேயர். இப்படி வரும். குட்டி பாப்பாவுக்கு குட்டியாக இருக்கு. இவ்வளோ பெரிய நெட்டை ஃபுல்லாக சுருக்கணும். கேதரிங் பண்ணிட்டு இருக்க போகிறோம். Lot of clothes. 3:30 ஆச்சு. நம்ம கரெக்டாக முடிச்சிட்டோம்.
இங்கெல்லாம் அசெம்பிள் பண்ணி வச்சாச்சு. சூப்பராக இருக்குது. இதை வந்துட்டு போட்டு ஃபோட்டோ எடுக்கிற வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணுறேன், எப்படி வருது, நல்லா இருக்கா எப்படின்னு.